இந்திய புராணங்களில் உள்ள விரிந்த மற்றும் அதிசயமான உலகில் இறைவன் சிவனும் தேவி பார்வதியும் சமநிலையின், படைப்பின் மற்றும் மாற்றத்தின் தெய்வீக சின்னங்களாக கருதப்படுகிறார்கள். ஆனால் இவர்கள் தெய்வீக இணைப்பின் மூலம் தோன்றிய மக்களின் வரங்களைப் பற்றி நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? இவர்கள் மிகுந்த சக்தி, அறிவு மற்றும் அதிசயமான கதைகளால் நிறைந்துள்ளனர். இது தவிர சிவபார்வதியின் குழந்தைகளின் பட்டியலை இங்கே காணலாம். கணேஷ், விநாயகர், கணபதி, அறிவின் கடவுள், தடைகளை நீக்கும்வர், கலை மற்றும் அறிவியலின் பாதுகாவலர். பார்வதி தனது தனியுரிமையை பாதுகாக்க தன் உடலிலிருந்து கணேஷ் உருவாக்கினார். பின்னர் சிவன் அவருக்கு யானையின் தலையை வழங்கினார். கார்த்திகேயன், முருகன், சுப்பிரமணியன், போரின் கடவுள், தேவர்களின் படைத்தலைவர். தாரகாசுரன் என்ற அசுரனை வீழ்த்த பிறந்தவர், குறிப்பாக தென்னிந்தியாவில் சிறப்புமிக்கவர். ஐயப்பன், மணிகண்டன், தாயார், மோகினி, விஷ்ணுவின் ஒரு உருவம். முக்கியமாக கேரளாவில் வழிபடப்படும் இவர் சிவனும் மோகினியும் இணைந்ததன் வரமாக பிறந்தவர். சைவம் மற்றும் வைஷ்ணவத்தின் ஒற்றுமையின் அடையாளமாக விளங்குகிறார். அந்தகன் ஆரம்பத்தில் ஒரு அசுரன், பின்னர் சிவபக்தராக மாறினார். பார்வதி சிவனின் கண்களை மூடியபோது அவரது சுவேதத்திலிருந்து தோன்றியவர், அறியாமையிலிருந்து அறிவின் பாதைக்கு மாற்றத்தின் சின்னமாக உள்ளார். சலந்தர், சக்தி வாய்ந்த அசுர அரசன். சிவனின் மூன்றாவது கண் எழுப்பிய தீயால் தோன்றியவர், அளவீனற்ற பேராசையின் விளைவுகளை குறிக்கிறார். அசோகசுந்தரி, அழகு மற்றும் செழுமையின் தெய்வம். பார்வதி தனிமையை தணிக்க கற்பகத்தலையில் இருந்து உருவாக்கியவர். ஜோதி, ஒளியின் தெய்வம். பார்வதியின் நெற்றி பொங்கிய ஒரு ஒளி மின்னலிலிருந்து தோன்றியவர், அறிவும் ஒளியுமாக உள்ளார். மன்சா தேவி, பாம்புகளின் மற்றும் வளர்ச்சியின் தெய்வம். சிவனின் மனத்திலிருந்து தோன்றியவர், பாம்புக்கடி பாதுகாப்பிற்கும் செழுமைக்கான அருளும் வழங்குபவர். 5 நாக கன்னியர்கள், ஜயா, விஷஹரா, சமி, வாயு மற்றும் தேவு, சிவன் தியானத்தின் போது வெளியேறிய பசுநீர் மூலம் தோன்றியவர்கள், இயற்கையின் பல்வேறு அம்சங்களை பிரதிநிதித்துவப்படுத்தி சில மரபுகளில் வழிபடப்படுகின்றனர். பைரவா, சிவனின் மகன் அல்லது வடிவமாக கருதப்படுகிறார், அகந்தையை அழிக்கவும் தர்மத்தை காக்கவும் உருவானவர். நந்தி, பசு, பொதுவாக சிவனின் வாகனமாக கருதப்படும் நந்தி, சில மரபுகளில் சிவனின் மகன் அல்லது படைப்பாக மதிக்கப்படுகிறார். வீரபத்திரன் மற்றும் பத்ரகாளி, இவர்கள் சிவனின் கோபத்திலிருந்து தக்ஷயாகத்தின் போது தோன்றியவர்கள், உயிரியல் குழந்தைகளாக இல்லாவிட்டாலும் தெய்வீக ஆற்றலின் வெளிப்பாடாக உள்ளனர். இத்தகைய தெய்வீக கதைகளின் ஆழங்களை தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.